தம்ப்நெயில் பார்த்தே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஷீனா போராவோட கேஸ் பற்றி தான் பேச போகிறேன். இந்தியாவில் நடக்கிற மிஸ்ஸிங் கேஸில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு கேஸ். ஷீனா போரா அவங்க ஏர்லி 20s இருந்திருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. இவங்க வெல் எடிக்கேட்டட் இண்டிபெண்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பா. வெளியாலாம் இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று, இன்னொன்று ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். இவங்க இந்த பொண்ணோட அக்கா இந்திராணி முகர்ஜி. இந்த பொண்ணு ஏப்ரல் 24, 2012 காணாமல் போயிருக்கா. அந்த நாள் இந்த பொண்ணு நார்மலான ருட்டீனை தான் ஃபாலோ பண்ணியிருக்கா. எப்போதும் பேசுகிற ஆள்கிட்ட தான் பேசியிருக்கா. இவ காணா போயிடுவான்னு எந்த அறிகுறியும் இல்லை. திடீர்னு இந்த பொண்ணோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக ஆகுது. யாரோட மெசேஜும் படிக்க மாட்றா, யார் பண்ணுற காலும் அட்டென்ட் பண்ண மாட்றா. அப்படியே காணாமல் போயிட்டா. ஹவர்ஸ் நாள் கணக்காகுது, நாட்கள் வாரமாகுது. ஸ்டில் இந்த பொண்ணு காணா போயிட்டான்னு யாரும் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கூட பண்ண கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக யான்னு கேட்பீங்க. ஏன்னா ஷீனாவோட ஃபேமிலி அவள் வெளியூருக்கு படிக்க போயிருக்கான்னு ஷீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஷீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஷீனாவோட அம்மா அப்பா சொல்கிற எக்ஸ்பிளனேஷனை நம்பியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் யார் போய் சொல்ல போகிறா, அதுவும் ஃபேமிலியே போய் சொல்லுவாங்களா? கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஷீனா போரா ஆளே காணும். யாருமே அவளை தேட கிடையாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் இல்லை, பப்ளிக்கும் கவலையும் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஷீனா போரா எங்கேயோ நல்லா இருக்கா, எங்கேயோ அவள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 2015 இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, ஷீனாவோட அக்கா இந்திராணி முகர்ஜி இருக்காங்கள, அவங்க உண்மையாகவே ஷீனாவோட அம்மா, பயாலஜிக்கல் மதர். இப்போ கேள்வி என்னதுன்னா, எதுக்கு இந்திராணி ஒரு பிள்ளைக்கு அம்மான்றதை மறைக்கணும்? அவங்க ரெப்புடேஷன் போயிடும்னு பயமா, இல்லை அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் போயிடும்னு பயமா? என்னத்துக்கு இப்படி ஒரு விஷயத்த அவங்க மறைக்கணும் இவ்வளோ வருஷமா? போலீஸ் உண்மை கிட்ட நெருங்கும் பொழுது தான் இந்த ஃபேமிலியோட எக்ஸ் டிரைவர் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல அரெஸ்டடாக ஆயிருக்காரு. போலீஸ் என்கொயரி நடக்கும் பொழுது இந்த டிரைவர் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த டிரைவர் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷீனா போராவை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டைம் ஷீனா காணா போன டைம் அவங்க அம்மா தான் ஷீனாக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஷீனாவை ஒரு காரால் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த காருள்ள ஷீனாவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த காருள்ள யார் யார் இருந்திருக்காங்கன்னா, ஷீனா அம்மா இந்திராணி, அப்புறம் அவங்க அம்மாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அப்புறம் அந்த டிரைவர். அவளை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவள் பாடியை ஒரு காட்டு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எரிச்சு எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக. இது வெறும் ஒரு கொலை கேஸ் மட்டும் கிடையாது. இது ஏன் பயங்கரமாக இருக்குன்னா, ஏன்னா ஒரு சொந்த அம்மாவே பிள்ளையை கொண்டிருக்காங்க. இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு ஷீனாக்கு அது அவங்க அம்மானே கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கா. பொய் மேலே பொய். இந்த கேஸில் அவங்க அம்மா கூச்சமே இல்லாமல் போய் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்னதுன்னா, ஷீனாவோட ஃபியான்சி ராகுல் முகர்ஜி அவளோட ஸ்டெப் பிரதர் பீட்டர் முகர்ஜியோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிறந்த பையன் ராகுல் முகர்ஜி. இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. மீடியாவில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு ஷீனாவை கொல்லணும்? காசுக்காகியா, பேருக்காகியா, புகழுக்காகியான்னு. இந்திராணி கொஞ்சம் வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெயிலில் ரிலீஸ் ஆகிருக்காங்க. அவங்க ஸ்டில் ட்ரையலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னசென்ட்னு. அந்த கேஸ் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்திராணியோட எக்ஸ் ஹஸ்பண்டும் பெயிலில் ரிலீஸ் ஆகிட்டாரு. ட்ரையல் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது.
பீட்டர் முகர்ஜியும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மர்டர் கேஸை மூடி மறைச்சதுக்கு. அதுக்கப்புறம் இவரும் பெயிலில் ரிலீஸ் ஆகிட்டாரு. இந்த கேஸ் ஸ்டில் போய்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இது ஒரு அன்சால்வ்ட் கேஸ். ஏன்னா இந்த பொண்ணுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்லாம் பெயிலில் ரிலீஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் இந்த கேஸை இந்தியாஸ் மோஸ்ட் டெரிஃபையிங் அண்ட் அன்சால்வ்ட் க்ரைம் கேஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதனால ஷீனாவை கொன்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.